ராம் சீதா சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்க போதும் பார்க்கலாம் வாங்க. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில, மனசே உடஞ்சிருச்சுனே சொல்லலாம். வியூஸ் வந்து சரியாகவே நம்ம சேனலுக்கு வந்து வர மாட்டேங்குது. சீதா ஆடியன்ஸ் எப்போதும் வந்து ஏகப்பட்ட பேர் பார்த்துட்டு இருந்தீங்க, இப்போ 1 ஹவருக்கு வந்து 1000 கூட வரமாட்டேங்குது. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் போடுற லைக் தான் என்னை கண்டினியூஸாக வந்து பேச வைக்க முயற்சி பண்ணும். சீதா அம்மா வந்து பேசுகிறாங்க நம்ம மகாலட்சுமி கிட்ட, விரதத்தை வந்து சூப்பராக வந்து முடிச்சிட்டிங்க, எங்களாலே இவ்வளோ வந்து விரதத்தெல்லாம் கடைப்பிடிக்க முடியுமாண்ணா? முடியறது கஷ்டம்தான். ஆமாம் சித்தி, நீங்கள் சாதிச்சு காட்டிட்டீங்கன்னு சொல்லி வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து கை தட்டுறாங்க. அந்த இடத்துல உப்பு காரம் இல்லாமல் சாப்பிட்றதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். என்ன, உங்கள் அம்மா பேசுகிறத பார்த்தா நான் தான் சமைக்க போகிறேங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க போல இருக்குன்னு மீரா வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. அம்மா ஒரு நிமிஷம் அவசரப்படாதீங்க, நான் வந்து உங்க கூட தனியாக பேசணும்னு சொல்லும்போது செமையாக வந்து கத்துறாங்க அந்த இடத்துல. நம்ம மகாலட்சுமி கோவப்பட மாட்டேன், நீங்கள் கோவப்பட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி சீதா வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல. நான் கோவப்படல, என்னை கோவப்படுத்தி மைண்டை வந்து தேவையில்லாமல் வந்து கோவப்படுத்த வைக்காதங்கிற மாதிரி மகாலட்சுமி வந்து பவ்யமாக வந்து பேசுகிறாங்க. ஏன் இப்படி கோவப்படக்கூடாது? ஏன்னா இந்த விரதத்துக்கான முக்கியமான இதுவே கோவப்படக்கூடாது, கோவப்பட்டால் பலிக்காது அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. நம்ம சீதாவும் மீராவும், ஓ அப்படியா, இவ்வளோ பெரிய இதெல்லாம் இருக்கா, இனிமேட் நானே உங்களுக்கு வந்து சமைச்சு கொடுக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. நீங்களே சமைக்கிறீங்களா? உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நீங்கள் இந்த வீட்டோட கெஸ்ட்டு. என்னங்க, நான் இந்த வீட்டில் இருக்க வரைக்கும் உங்களுக்கு சமைச்சு கொடுக்குறேங்க, அது என்னோட பாக்கியம். எங்கள் ஊர் சமையல் வந்து சாப்பிட்டது இல்லைல்ல, குலசேகரப்பட்டினம் சூப்பராக இருக்கும், சாப்பிடுங்க, காரம் சாரமாக ருசியாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் இப்படியெல்லாம் டேஸ்ட்டில் வந்து சாப்பிட்ருக்க மாட்டீங்க. ஆமாம் சமைச்சிருங்கிற மாதிரி அந்த இடத்துல வேலைக்காரியை ட்ரீட் பண்ண மாதிரி தான் இனிமேல் ட்ரீட் பண்ண போகிறாங்க. இதெல்லாம் உங்கள் அம்மாவுக்கு தேவையாங்கிற மாதிரி சீதா கிட்ட வந்து பேசுகிறாங்க நம்ம மீரா. என்ன சொல்கிறது, அம்மா அது மாதிரி சொல்லிட்டாங்க, 10 பேர் 20 பேருக்கு சமைச்சு பழகிருக்காங்க, சரி விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி சீதா வந்து பேசுகிறாங்க. இனிமேட்டு சொன்னாலும் அம்மா வந்து கேட்க மாட்டாங்க. நமக்கு தெரிகிற எல்லா விஷயமும் அம்மாவுக்கு வந்து தெரிய வேணாம், அவங்க மனசை வந்து சங்கடப்படுத்துவாங்க, இதெல்லாம் தேவையா, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க நம்ம சீதா அந்த இடத்துல. ஒரு பக்கம் சாமியாரை பார்க்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. காரில் வந்து இறங்காமல் அப்படியே வந்து மாதம் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த சாமியார் வந்து அவங்க வந்த கார்லேருந்து இறங்கி அப்படியே வந்து மகாலட்சுமி காரில் வந்து ஏறுறாங்க. நீங்கள் சாதிச்சிட்டிங்க போல இருக்குது, எப்படி சாமி நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல. நம்ம மகாலட்சுமி, நீங்கள் சாதிக்காமல் இருந்திருந்தீங்கன்னா நிச்சயம் வந்து மனசு வந்து வருத்தப்பட்டு அப்படியே காரை விட்டு கீழே இறங்கி வந்து என் மூஞ்சியை வந்து சங்கட்டமாக வந்து பார்த்துருப்பீங்க. ஆனால் நீங்கள் சாதிச்சிருக்கீங்க, உங்கள் காரை விட்டு கூட இறங்காமல் மாசா கெத்தா கம்பீரமாக நிற்கிறீங்களே, அதனால தான் சொல்கிறேங்கிற மாதிரி அந்த இடத்துல பேசுகிறாங்க. இது என்ன கொண்டு வந்திருக்கீங்க? இந்த மை, இது ரொம்ப பவர்ஃபுல்லான மை. என்ன சாமி, நான் விரதம் செஞ்சு முடிச்சா ஏதாவது சக்தி தெரியுங்கன்னு பார்த்தா மையை கொடுக்குறீங்க. எல்லாரும் இப்படி தான் சந்தேகப்படுவாங்க, இந்த மைக்கு அவ்வளோ பெரிய சக்தி இருக்குது. நான் கடுமையான விரதம் எடுத்திருக்கேன் சாமி, இதில் எதுவும் வந்து பழிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் எனக்கு கோவம் வந்துடும், பார்த்துக்கங்க. எல்லாரும் நம்ப மாட்டாங்க, வேணும்னா நீங்கள் யார் மேலேயா சோதிச்சு பார்த்ததுக்கப்புறமேட்டுக்கு பார்த்துக்கங்க. ஆனால் இந்த மை வந்து கையிலேயே படக்கூடாது, ரொம்ப மோசமானவ இந்த மைக்குள்ளே இருக்கிறவ, இவ கையில் இறங்கிட்டானா என்னாலே கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு அந்த மந்திரவாதி வந்து பேசுகிறாங்க. சரிங்க, நீங்கள் சொன்னபடியே நான் நடந்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. நம்ம மகாலட்சுமி, இது வேலை செய்யுமா இல்லையா ஒன்றும் புரியலையேன்னு சொல்லி வீட்டுக்கு வந்து ரொம்ப பாட்டமாக வந்து வந்துட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நம்ம மகாலட்சுமி, மேடம் நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன், அது ரொம்ப தப்பாக இருந்தால் என்ன மன்னிச்சிருங்க. என்னையா சம்பளம் அதிகமாக வேணும்னு கேட்குறியா? சரி, உனக்கு வேணா போனால் போகுது, ஏற்றி தட்டா? சம்பளம் இருக்குது மேடம், அது வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் ஏற்றி தரீங்களே, அது பிரச்சனை இல்லை. எனக்கு கல்யாணம் பண்ணணும், அதுக்கு செல்விக்கிட்ட பேசி நீங்கள் தான் ஏதாவது ஒரு நல்ல முடிவாக வந்து எடுக்கணும். என்னையா என்னை பார்த்தா மாமா மாதிரி தெரியுதா உனக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. என்ன மேடம் இப்படி சொல்கிறீங்க, எனக்கும் பிள்ளைங்களோட வாழணும்னு ஆசை இருக்காதா என்ன? சரி, இவனோட ஆசையை என்ன பண்ணலாம், நம்ம ஏதாவது பயன்படுத்திக்க முடியுமா அப்படின்னு சொல்லி மகாலட்சுமி வந்து கேவலமாக யோசிக்கிறாங்க அந்த இடத்துல. சரி, இந்த மையை இவனுக்கு வச்சா என்ன கரெக்டாக இருக்கும்ல, இந்தாயா மை வச்சுக்க. என்ன மேடம், இது பார்க்க வேற என்னமோ மாதிரி தானே இருக்குது, மந்திரவாதிக்கிட்ட மந்திரிச்சு இது மாதிரி வாங்கின மாதிரி தானே இருக்குது. என்ன இவனே சோலை வந்து அறிவில்லாதவன் நினச்சா இவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக இருக்கான். இது கல்யாணம் ஆகாதவங்க வச்சுக்கிறதுயா, நீ வச்சுக்கிட்டேன்னா உனக்கு கூடிய சீக்கிரம் வந்து கல்யாணம் ஆகும். நீங்கள் வச்சுக்கவே இல்லை, எனக்கு தான் கல்யாணம் ஆகிடுச்சே, இந்த நீ பேச போறியா இல்லை எடுத்துகிட்டு போட்டா? உன்னை எப்படி வச்சுக்கணும் மேடம்ங்கிறாங்க. வட்டமாக நெத்தியில் வந்து ரவுண்டாக வச்சுக்க அப்படின்னு சொல்கிறேன். சரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க. ஒரு மணி நேரத்தில் வந்து ரெஸ்பான்ஸ் ஆகுங்கிற மாதிரி தான் அந்த மந்திரவாதி சொல்கிறாங்க. இது மட்டும் ரெஸ்பான்ஸ் ஆச்சுன்னா சீதா யூஸ் பண்ணுற பொருளில் எதுலையா ஒன்று கலந்து வச்சிடலாங்கிற மாதிரி அதடியே வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல மகாலட்சுமி. சாப்பாடு வந்து எல்லாம் டைனிங் டேபிளில் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ரொம்ப வெகுவாக வந்து பாராட்டுறாங்க. இன்றைக்கி குலசேகரப்பட்டினம் உங்கள் கையால் சாப்பிடணும் தான் தலையில் வந்து எழுதியிருக்கு போல இருக்குது, ரொம்ப அற்புதமாக சூப்பராக இருக்குன்னு சொல்லி வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து பாராட்டுறாங்க அந்த இடத்துல. மகாலட்சுமி கேஷுவலாக வரப்போ அப்படியே வந்து சாப்பிட்டு பார்க்குறாங்க. சேதுராமன் இருக்கிற தட்டில், வாவ் எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது, ரொம்ப புகழாதீங்க, எப்போதும் போல தான் சமையல் வந்து இருக்குது, எதுவும் ஸ்பெஷல் ஐட்டம்லாம் செய்யவே இல்லை, இவ்வளோ செஞ்சுட்டு ஸ்பெஷல் ஐட்டம் இல்லைன்னு சொல்கிறீங்களே, அப்போனா ஸ்பெஷல் ஐட்டம் செஞ்சால் எப்படி இருக்கும்னு நினச்சி பார்த்தாலே வந்து சூப்பராக இருக்கும் போல இருக்கே அப்படின்னு சொல்லி வீட்டில் எல்லாரும் பாராட்டுறாங்க. அப்போன்னு பார்த்து வந்துடுறாங்க நம்ம செக்யூரிட்டி சோலை. அவங்க வந்து,
அம்மா சாப்பாடு இருந்தால் போடுங்கம்மா அப்படின்னு சொல்லி அவங்க குணமே வந்து மாறி இருக்கு, காமெடி பண்ணுறாங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. வீட்டில் இருக்கிற மொத்தம் பேரும், சோலை எப்போ பார்த்தாலும் காமெடி தான் பண்ணுவீங்களா, சரி சாப்பிடப்போ, எஜமானி அம்மா உத்தரவு கொடுத்துட்டாங்க, அதனால எந்த பிரச்சனையும் இல்லை, செல்வி சாப்பாடு போடுப்பா அப்படிங்கிறாங்க அந்த இடத்துல. என்னையா இப்படி வந்து இறங்கி கேட்குற, பசிக்குதுப்பா, அதான் மேடம் சொல்லிட்டாங்களா, மேடம் சொல் பேச்சை மட்டும் தான் நான் கேட்பேன்னு சொல்லி அந்த இடத்துல சாப்பாடு வாங்கிட்டு அப்படியே போகிறாங்க. ஓகே, சூப்பராக வந்து வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து மாடி பால்கனிலேருந்து பார்க்குறாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம், இவன் என்ன செய்ய போகிறான்னு. நைட் ஆனா அப்படியே எங்கேருந்து ஓடிட்டானா பிரச்சனை இருக்காது, இதே மாதிரி நடக்குமா இல்லையான்னு பொறுத்திருந்து பார்ப்போங்கிற மாதிரி மகாலட்சுமி கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. இனிமேட்டு நானே சமைச்சிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது கல்பனா வந்து ஐடியா கொடுக்குறாங்க நம்ம அர்ச்சனாக்கு. அர்ச்சனா கண்ணு வந்து ரொம்ப சவந்துருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீனில். நீங்கள் என்ன பண்ணுறேன்னா, அந்த மெசேஜ் வந்து அனுப்பிச்சிருந்தாங்க நம்ம அர்ச்சனாக்கு, அவங்களே சமைக்கட்டும், அப்போ தான் அவங்க சாப்பாட்டில் வந்து எதாவது கலந்து கொடுத்தா கூட பொண்ணுக்கு அம்மாவே கொடுத்துட்டாங்கங்கிற பழி வராமல் இருக்கும், நம்மளும் எஸ்கேப் ஆகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சதுனால, நீங்களே முடிஞ்சால் சமைங்களே, நீங்கள் சமைச்சா அதை நாங்கள் சாப்பிட்டா பாக்கியம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம அர்ச்சனாலேருந்து வீட்டில் இருக்கிற எல்லாரும். ஓகே, நானே இனிமேல் சமைச்சிட்றேங்கிற மாதிரி சொல்லும்போது வீட்டு வேலைக்காரியே ஆக்கணும்னு பார்க்குறாங்க உங்கள் அம்மாவை. என்ன சொல்கிறேன்னே தெரிலங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க சீதாவும் மீராவும் அந்த இடத்துல. துரை வந்து கேட்குறாங்க, இதில் ஏதோ உள்குத்து இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லும்போது, அண்ணன் நான் இனிமேல் கோவப்படக்கூடாதுன்னு பார்க்குறேன், நீ வேற என்னை கோவப்படுத்துகிற மாதிரி எல்லா காரியமும் செய்யாத. நான் என்ன உண்மையை தானே சொன்னேன், செல்வி வந்து சமைக்கட்டுமே, இவங்க வந்த கெஸ்ட்டா இல்லை சமையல் கட்டிலே வந்து வேலை பார்க்க வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜசேகருக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன், சம்மந்தி விடுங்க, இதுவும் என் குடும்பம் தானே, நான் சமைக்கிறத நீங்கள் வயிறார சாப்பிட்டீங்கன்னா அதுவே எனக்கு சந்தோஷம்தான். விடுங்க அங்கிள், அம்மா சமைக்கிறது அம்மாவுக்கு பிடிக்கும், அதை கொடுத்துட்டு போகிறாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. நம்ம சீதா ஒன்று வந்து மாடிக்கு வந்து போகிறாங்க. நடு நைட்டில் நம்ம மகாலட்சுமி அப்பன்னு பார்த்து செக்யூரிட்டி வந்து அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்காங்க. என்னது இன்னமும் மந்திரவாதி சொன்னது எதுவும் நடக்கல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப கதை வந்து திறக்கிறாங்க. திறந்துக்கிட்டு குதிரை போல் அப்படியே குதிச்சு குதிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. வித்தியாசமாக நடந்துக்கிறாங்க அந்த இடத்துல சோழ என்ன செக்யூரிட்டி. இதை பார்த்தோன்னு வந்து ஆச்சரியப்படுறாங்க. நிச்சயம் இதுக்கு பின்னாடி வேறு ஏதோ காரணம் இருக்குது. இதே மாதிரி சீதா வந்து யூஸ் பண்ணுற பொருளை ஏதாவது ஒன்று கலந்துடணும், கலக்கிறப்ப கை வந்து படக்கூடாது. சீதா வந்து செக்யூரிட்டி மாதிரி நெத்தியில் வந்து வட்டமாக வச்சுக்க மாட்டா, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதிலேயே வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல. சீதாக்கே தெரியாமல் வந்து முதல்ல அவள் ரூமுக்கு போகணும், கையில் படாமல் இந்த பொருளை எடுத்து சீதா யூஸ் பண்ணுற கண்மையில் வந்து இதை கலந்துட்டா நாளடைவில் அப்படியே அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிருவா. இதுபடி தான் செய்யணும், சீதா இனிமேட்டு இந்த தசை பக்கம் கூட வரக்கூடாதுங்கிற மாதிரி அதிலேயே வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல. நம்ம மகாலட்சுமி அதே மாதிரி ஒரு ஊசி ஏதோ ஒன்று எடுக்கிறாங்க, அதில் அப்படியே இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. எப்படி இருந்தாலும் இந்த நேரத்தில் சீதா வரக்கூடாதுன்னு சொல்லி கண்மையில் அப்படியே வந்து கலந்துடுறாங்க. பட்டத்தின் உச்சத்தில் இருக்காங்க அந்த இடத்துல. கண்மையில் கலக்கிறப்ப நல்லா வந்து கலந்து வச்சுட்டாங்க. கையில் பட்டுருமோ, சேச்சே படாதுன்னு சொல்லி அப்படியே வந்து டப்பாவில் போட்டு மூடி வச்சுட்டு குடுகுடுன்னு வெளியில் வந்து வந்துடுறாங்க. அடுத்த நாள் காலையில் வந்து பொழுது வந்து விடியுது. சீதா கரெக்டாக வந்து அந்த கண்மையை எடுத்து கண்ணில் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம், மகாலட்சுமி கலந்த கண்மையில் தான் எடுத்தாங்களா இல்லை வேற ஒரு பொருள்